ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஒன்று பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னல, அது இந்த மேட்ச் தான். யார் யாருக்கு அப்படின்னா தாளப்பட்டி வெர்சஸ் எம்எம்சிசி கரூர். நல்ல டீம், ரெண்டு டீமும். இந்த மேட்ச் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதே 4 ஓவர் மேட்ச்சு, 3 பவுலரை யூஸ் பண்ணணும். காமன் பவர் பிளே 1 ஓவர் 2 டீமுக்கும். டாஸை வின் பண்ண கரூர் எம்எம்சிசி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரூர் எம்எம்சிசி ஃபீல்டிங், தாளப்பட்டி பேட்டிங். தாளப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நாகேஷ் மற்றும் நான் செக்கிங் எண்டில் சந்துரு. எம்எம்சிசி அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு கவி. ஸ்டார்ட் மேட்ச். முதல் பந்து, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல பந்து, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ், டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். குட் ஷாட், சரியான அடிங்க. காத்துல போச்சுங்க, அந்த மலைகிட்ட போச்சுங்க. 4 மலைகிட்டலாம் போல, சும்மா சொன்னேன். பவுண்டரி. குட் ஷாட், நல்லா நின்று வந்துச்சுங்க அந்த பந்து. சிங்கிள் ஷாட்டுங்க. ஐயோ, உள்ள விழுந்த பந்து இது, நல்லாவே அடிச்சிருந்துருக்கலாம். சிங்கிள் அகைன். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 8, விக்கெட் எது லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நிபுணரா அஜய் கோஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விங்கர், பந்தை சுற்றி விட்டுருக்காரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளையிங் டெலிவரி, லெக் பைல ஒரு ரன். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அஜய் கோஷ் லாங் ஸ்டெப்பில் ஒரு பவுலர் தான். இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி, இந்த எதிர்காத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நின்று 2 ஸ்டெப்பில் பந்து போடுறாரு. பார்த்தீங்களா? டாட் பால், 2 டாட் பால் போட்டிருக்காரு. இது வரைக்கும் லெக் பையில் ஒரு ரன் தான் போயிருக்கு. மொத்தமாக 3 பால் போட்டிருக்காரு 1 ரன்னுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் மேட்ச் அப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அது இல்லாமல் மேட்சை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்க முடியாது. யார் யார் இந்த மாதிரி சின்ன டிப்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அகைன் ஒரு டாட் பால். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயம் நானே உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்காகவே நிறையா சொல்லித்தரேன் உங்களுக்கு மேட்ச் அப்போ. அகைன் ஒரு டாட் பால். பார்த்தீங்களா, தெளிவாக போட்டுட்ருக்காரு பாருங்கள். இது வரைக்கும் உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வடக்கன்ஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க, அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் கிரிக்கெட் ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். லீடிங் எட்ஜ், நல்ல கீப்பிங், இதுவும் ஒரு டாட் பால். இந்த பிச்சில் நீங்கள் இவ்வளோ மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எக்கச்சக்க பேர் ஒடியாந்து வந்து கண்டபடி ஒய்டு, நோ பால் அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் நின்று 6 பாலை அழகாக போட்டு போயிட்டுருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா? இதுதாங்க கரெக்டான பவுலருக்கான ஒரு அடையாளம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 9, விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணலை. 3வது ஓவர் முதல் பந்து டாட் பாலா இல்லை, கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள். 3rd ஓவர் நிபுணர் ஜாண்டி, சரியா படலை. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சரியான பந்து, டாட் பால். ஷாட், உள்ள விழுந்த பால். தெளிவான ஒரு 6, நேருக்கு நேரு போனது 6. இது வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அங்கே ஃபீல்டிங் மிஸ், 2 ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். ஐயோ, ஓத்துருவாங்க. ப்ளஸ் ஒரு விக்கெட். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு மகேந்திரன். நல்ல ஷாட், சரியான அடி, பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால், சரியா பல்ல, சிங்கிள். சரியான அடிங்க. குட் ஷாட், ஆளே இல்லைங்க.
எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகியாங்க. எகெயின் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. கடைசி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஷாட் அகெயின் சரியான அடிங்க. ஹியூஜ் ஒன். கரெக்டாக அந்த கொட்டாயில போய் அடிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு 6. ஷாட்டுங்க சரியா படலை. 2க்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங். ஷாட். நல்ல ஷாட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருச்சு. முன்னாடி குத்தி பவுண்டரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எம்சிசி செஞ்ச ஒரு தப்பு அப்படி என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அஜய் கோஷ் ஒரு ரன்னுக்கு பந்து போட்டவரை ஸ்டாப் பண்ணிட்டு நியூ பவுலராக ஒருத்தரை கொண்டு வந்து அவர் ஓவரில் தான் எக்கச்சக்க ரன் போயிருக்கு. 3 பவுலர் தான் யூஸ் பண்ணணுங்க. 4வது பவுலராக யூஸ் பண்ணாங்க. அந்த ரன்னில் தான் அந்த ஓவரில் தான் ரன் அதிகமாக போச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஒரு மேட்ச்சை வந்து அப்படியே லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு டீமில் விளாண்டிங்க அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க. 4 ஓவர் முடிவில் 44 ரன் ஆடிருக்காங்க. எஸ்ஆர்எம் சிசி 45 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. எம்எம்சிசி அணிக்கு 45 டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக லெஃப்ட் பேட்ஸ்மேனாக ரத்தீஷ். தரமான பேட்ஸ்மேனுங்க அவர். ஸ்ட்ரைக் எண்டில் ரத்தீஷ் இருப்பார் லெஃப்ட் பேட்ஸ்மேனாக. நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் பூபதி. ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு விக்கி. ஸ்டோன். நல்ல டெலிவரி. நினச்ச மாதிரி பந்து வராது. ஏன்னா எதிர்காத்து அடிக்குது. திடீர்னு ஒரு பால் ஸ்லோவாக வரும், திடீர்னு ஒரு பால் ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடணும். டாட் பால் இறங்கி போய் இதுவும் ஒரு டாட் பால். நின்றுட்டாருங்க ஸ்டார்ட்ல. எங்க திரும்பி அடிச்சிருக்காரு. இதுதான் ஆஃப் சைடில் போன முதல் 6. அந்த கொள்ளையை தாண்டி போன முதல் 6 ரத்தீஷ் பேட்ல இருந்து. Again ஒரு குட் பால். டாட் அகெயின். குட் பாலுங்க. சூப்பர் டெலிவரி. இதுவும் ஒரு டாட் பால். சூப்பர் டெலிவரிங்க. அமேசிங் ஓவர். ஒரே ஒரு 6 கொடுத்து 5 பாலை டாட்டுக்கு போட்டிருக்காரு. மொதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 6 ரன்னு. விக்கெட் லாஸ் பண்ணாம நல்ல ஓவர். உண்மையாவே நல்ல ஓவர். செகண்ட் ஓவர் போறதுக்கு நீ போலர் கார்த்தி. ஒரு குயிக் சிங்கிள். அங்க ஆள் இல்ல. 2 ரன் ஆக்கியிருக்காங்க. 1 ரன்னை 2ஆ மாத்திருக்காங்க. குட் ஷாட்டுங்க. ஒரு ஏந்தல். இதெல்லாம் கண்டிப்பா 6 போயிடும். ஏந்தி விட்டாலே போதும். ஸ்ட்ரைட்ல அப்படி தூக்குனீங்கன்னு வச்சுங்களேன் மேல, அது ஆட காத்து கொண்டு போய் 6 லைனை தாண்டி இறக்கி விட்டுரும். 6. ஷாட். நல்ல ஷாட். குட் ஃபீல்டிங். குட் த்ரோ. சிங்கிள். குட் ஷாட். ஸ்டாண்ட்ல நின்று மேல அடிச்சிருக்காருங்க. ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். அது அவ்வளோதான். இதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போச்சுங்க. அது இது கண்டிப்பா கேட்ச். வேற எந்த கிரவுண்டா இருந்தாலும் இவர் அடிச்ச ஷாட்டுக்கு பவுலர் ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி வந்து பிடிக்க வேண்டிய ஒரு கேட்ச் இது. அது எங்கெங்கயோ அலைஞ்சு போய் இறங்கி பவுண்டரியா மாறி இருக்கு. காத்துல ஏத்தி விட்டு அது பாட்டுக்கு 1 to 1 எக்ஸ்பிரஸ் மாதிரி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி விடுது. குட் ஷாட். நல்ல ஷாட். இதுவும் ஒரு 6. ஷாட்ல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு 6. குட் ஷாட். பியூட்டிஃபுல். நல்ல ஃபீல்டிங். 6. திரும்ப எங்க திரும்பினாலும் 6 தான் ரத்தீஷ் பேட்ல இருந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 31. விக்கெட் அது லாஸ் பண்ணாம. 12 பாலுக்கு இன்னும் கரெக்டா 14 ரன் அடிக்கணும். விக்கெட்டோட 2வது வருது. டீமுக்கான 3வது ஓவர். நல்ல ஷாட். கிரேட் ஷாட். கையில போதுங்க பந்து. சும்மா தூக்கி தாங்க விட்டாரு. நேரா போதுங்க கையில. கேட்சே கிடையாது. உண்மையாது. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அமல்.
டாட் பால். எகைன் ஒரு டாட் பால். 3 டாட் பாலுக்கு தொடர்ந்து எட்ஜி. இதுவும் ஒரு டாட் பால். விக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 கொடுத்து 5 டாட் பால் போட்டிருந்தாரு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 டாட் பால் போட்டிருக்காரு, ரன்னே கொடுக்காம. டாட் அகைனுங்க, சூப்பர் டெலிவரிங்க, மேடன் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எம்சிசிக்கும் எஸ்ஆர்எம்சிசிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புது பவுலரை ஒருத்தவங்களை யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க ஓவரில் தான் எக்கச்சக்கரன்னு போயிருந்தது. ஒரு ஆள் 2 ஓவர் போட்டிருந்துருக்கலாம். அஜய் கோஸுக்கே இன்னொரு ஓவர் கொடுத்துருந்தா இதே மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ விக்கி வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 ரன்னுக்கு போட்டிருந்தாரோ, நல்லா போட்டிருந்த பவுலருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்த உடனே ஒரு மேடன் ஓவர் போட்டிருக்காரு பாருங்க. அவங்களுக்குமே ரன் வந்து பயங்கரமாக கம்மியாக இருந்திருக்கும். இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணலை. அதனால் கடைசி ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 31. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 6 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். 6க்கு 14 நியூ பவுலர் மோகன். பாலுங்க நேராக ஸ்டெம்பிளே வந்து விழுந்துச்சிங்க. அதான் சொன்னல, காற்றுல வந்து பந்தை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. விக்கெட். ஸ்டெக்கிங் எல்லாம் எடுத்த நியூ பேட்ஸ்மேன், கேரளா பேட்ஸ்மேன் 2 பேருமே உள்ளே இருக்காங்க. 5க்கு 14 ஹெச். ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. ஒரு ஷாட்டுங்க, பாண்டி பேட்லேருந்து பியூரான அடி, நேருக்கு நேர் ஒரு 6. பரவாயில்லைங்க. நான் கூட அந்த பேட்ஸ்மேனை உள்ளே நிற்க வச்சுட்டு இவர் ஓடினார். ஏன்னா அவருமே நல்லா தான் ஆடுவார். அமுலுமே இப்படி விக்கெட் ஆகி போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அதை கான்ஃபிடெண்ட்டாக நான் அடித்து இந்த மேட்சை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு 6 அடிச்சிருக்காரு. 3 பாலுக்கு கரெக்டாக இன்னும் 7 ரன் அடிக்கணும். ஃபுல் சிங்கிள் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. எல்லா ஃபீல்டரும் லாங்கில் 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்துருக்காங்க. 2 பாலுக்கு கரெக்டாக 5 ரன் அடிக்கணும். ஐயோ, பேட்டிப்பாயி கேட்சை மிஸ் பண்ணி, கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா விக்கெட்டு, ஒரு ரன் சேவ் ஆகிருந்திருக்கும். இப்போ 1 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். 1 பாலுக்கு கரெக்டாக 4 ரன். நியூ பேட்ஸ்மேன் ஜாண்டி. ஷாட் பாலுங்க, இந்த மேட்சை எஸ்ஆர்எம் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் டெலிவரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மேட்ச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக அடுத்த மேட்ச் மீட் பண்ணலாம் டியர்ஸ். இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்களோ அந்த மிஸ்டேக்கோட அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்சையே லாஸ் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடிக்கடி நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு ஓவரை மாற்றி கொடுத்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உண்மையாகவே இந்த மாதிரி நிறைய மேட்ச் நாங்களுமே எங்கள் டீமுமே நிறையா மேட்ச் இதை மாதிரி லாஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்க்குற நீங்கள் அதை மாதிரி லாஸ் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் டியர்ஸ். 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிமேல் எல்லா மேட்ச்லையும் வரப்போகிற எல்லா மேட்ச்லையும் என்னால் முடிஞ்ச டிப்ஸை நான் கொடுத்துட்றேன்.